அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நித்தமும் ஓர் முத்தான உபதேசம் 14. அது ஒரு போர்க்களம். முஸ்லிம்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையேயான யுத்தம். யுத்தத்தின் முடிவில் கைது செய்யப்படுவார்கள் முஸ்லிம் கைதிகள். மதவெறி பிடித்த மன்னன் முடிவு எழுதுவான் மரண தண்டனை என்று. கொதிக்க காய்ச்சப்பட்ட எண்ணெய் கொப்பரையில் கொடூரமாய் கொல்லப்படுவார்கள் கைதிகள் 10 பேர். அகிலத்தின் அதிபதிக்காக தன் ஆவியை துறந்து அரும்பேறு பெறுவார்கள் ஷஹீதுகளாய். எஞ்சி இருக்கிற கைதி ஹஜ்ரத் ஹுமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மதவெறி பிடித்த மன்னன் மிரட்டுவான் மதம் மாற வேண்டும் என்று. இல்லாவிட்டால் உனக்கும் இதே நிலைதான் என்பான். மறுப்பார்கள் ஹஜ்ரத் ஹுமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முடிவை மாற்றுவான் மன்னன். உயிர் பறிக்கிற தண்டனைக்கு பதிலாய் ஈமானை பறிக்கிற தண்டனை என்று. தனி அறையில் அவர்களை அடைத்து தன் அழகு மகளையும் உள்ளே அனுப்பி தான் நினைத்ததை சாதிக்க துடிப்பான். நாட்கள் நகரும். 3 நாட்களின் முடிவில் தன் மொத்த முயற்சிகளும் தோல்வியில் முடிய பெரும் வியப்போடு வெளியே வந்தவளாய் தந்தையிடத்திலே சொல்லுவாள், உள்ளே இருப்பது உயிரும் உணர்வும் உள்ள ஆண்மகன் அல்ல, ஒன்று உயிரற்ற கற்சிலை அல்லது உணர்வற்ற மரக்கிளை என்பாள். தன் அழகின் ஆணவத்தால் அடிபணிய வைத்து விடலாம் என்று நினைத்தவள் ஆணவம் அடங்கியவளாய் அடக்கத்தோடு கேட்பாள், என்னை ஏறெடுத்தும் பார்க்க விடாது உன்னை தடுத்தது எது? எனது ஹுமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், எவன் சிறு துயிலோ இன்னும் உறக்கமோ இல்லாமல் சகலத்தையும் சூழ்ந்து அறிகிறானோ, கனப்பொழுதும் தவறாமல் கண்காணிக்கிறானோ அந்த இறைவன், இறை உணர்வு என்னை தடுத்தது என்பார்கள். சுப்ஹான் அல்லாஹ். பெற வேண்டிய படிப்பினை இந்த சமுதாயத்தின் இன்றியமையாத தேவை இந்த இறை உணர்வு. காதல், சினிமா, பொழுதுபோக்கு என்று குறிக்கோள் இல்லாமல் வாழுகிற இளைஞர்களுக்கு தேவை இந்த இறை உணர்வு. அற்ப சுகத்துக்காக அடுத்த மதத்தவனோடு ஐக்கியமாகி போகிற அபலை பெண்களுக்கு தேவை இந்த இறை உணர்வு. சீரியல், நாடகம் என்று சில்மிசங்களையும் குடும்ப சீரழிவுகளையும் கைதட்டி ரசித்து பார்க்கிற குடும்ப பெண்களுக்கு தேவை இந்த இறை உணர்வு. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இறை உணர்வோடு வாழ்ந்து இறை உவப்பை பெற்ற சமுதாயமாக நம் சமுதாயத்தை ஆக்கி அருள்வானாக. வ ஆখিரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.